அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 27, 2024 ஆடி 11ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கவலைகள் என்பது உதிரும் இலைகள், சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள். உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்கிடுங்கள். வெற்றி என்னும் மரம் அற்புதமாக வளரும். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் ஃப்ரம் ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன்: மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன்: ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா, நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அதுதான் முடிவாக இருக்குமோ என்று எண்ணாதீர்கள். அது வாழ்க்கையில் ஒரு வளைவான இடம், அவ்வளவுதான். நல்லதே நடக்கும், நன்மையாகவே நடக்கும் என நம்மை 8 நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடைப்பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கோடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போ நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு
நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெதுவெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா எண்ணிலடங்கா முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும் போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம் சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை, இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும்.
அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்க இத வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு நூல வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழ மூக்குக்குள்ள விட்டுறாதீங்க. தும்மல் வந்துரும். துவாரத்துக்கு கீழ வச்சு பாருங்க. எந்த சைடு அசையுதுன்னு பாருங்க. அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ள போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில தான் வரும். நம்ம 2 நாசியிலையும் சுவாசம் எடுக்கலாம். ஆனா வெளிவிடுவது ஒரு நாசியில தான் வெளிவிடுவோம். அதே போல இன்னொரு நாசியிலையும் நீங்க வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லே தொடங்க ஆரம்பிச்சிரும். 42 நிமிடங்கள்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ 2 நாசியிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசியிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகள்ல அல்லது தியான கிளாஸுகள்ல, வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகள்லாம் அத நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிகளையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதை தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மணியோசை அப்படிங்கிறது கேட்டிருக்கோம். ஸோ மணியோசை கேட்டால் இப்போ அதாவது பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நடையை மாற்றி நடக்கணும். ஸோ அதாவது நாம் நடையை தொடங்கும் பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பெண்கள் அனைவரும் வலதுபுறமாக நடக்கணும். இது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், வெறும் 21 நிமிடங்கள் மட்டும் ஆரம்ப காலத்தில் நடக்க பழகுபவர்களுக்காக சொல்வது. ஆண்கள் அனைவரும் அப்படியே மாற்றி நடக்கணும். அதாவது ஆரம்பத்தில் நம்ம வந்து வலது பக்கம் தொடங்கியிருந்தோம் அப்படின்னா இப்போ இடது பக்கம் அப்படின்னு தொடங்கணும். ஸோ அவ்வளவுதானே ஒழிய இந்த ஒளியோசை கேட்கவுமே நீங்கள் மாற்றி நடக்கணும். அதற்காகத்தான் வந்து அந்த ஒளியோசை கேட்கறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்கள். எனக்கு தெரிய வந்த ஒரு செய்தி, நிறைய நபர்கள் வந்து 42 நிமிட நடைக்கு மாறிட்டீங்க அப்படிங்கிற தகவலை நீங்கள் வந்து ஃபேமிலி டீம்கிட்ட பகிர்ந்தீங்க. அந்த செய்தியும் என்னை வந்தடைந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த மணியோசை கேட்கவும் 21 நிமிட நடைக்காரர்கள் மட்டும் மாற்றி நடக்கணும். மற்றவர்கள் வந்து தொடர்ந்து அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். மீண்டும் அந்த 21 நிமிட இடைவேளை அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அல்லவா, அந்த இடைவேளையில் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போயிடணும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க அப்போ நடையை மாற்றி நடக்கணும். ஸோ இதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம நினைவூட்டி கொண்டே இருப்போம் ஒவ்வொரு விஷயங்களையும். இந்த நினைவூட்டுதல் அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு வாழ்க்கை பாடமாக பழக்கமாக மாறணும், ஒரு ஒழுக்கமாக நம்ம அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நினைவூட்டல்களை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். தொடர்ந்து நம்ம வந்து தினம் ஒரு ஆடியோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தங்களுக்கு பிடித்த ஆடியோக்களை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறாங்க. அந்த வகையில் நான் பல்வேறு தடவை சொல்லியிருப்பேன், நம்மளுடைய கேப்டன்கள், வைஸ் கேப்டன்கள், கோஆர்டினேட்டர்கள் தான் வந்து ஆடியோ வழங்குறாங்க, மற்றவர்களெல்லாம் என்னாச்சு அப்படின்னு. இப்பயும் அதே கேள்வி கேட்குறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து உறுப்பினர்களாக உள்ளவங்க தான் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இந்த உறுப்பினர்களும் ஏற்கனவே பல்வேறு ஆடியோக்களை அனுப்பி அவர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் ஆனந்தத்திற்கும் நம்மளுடைய வாழ்த்து மலைகளை பெற்றவர்கள் தான்.
ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி உறுப்பினர்கள் கொடுக்குறாங்கங்கிறது எனக்கு சந்தோஷம். ஆனால் உங்களுடைய பெயர் இல்லையே அப்படிங்கிறது எனக்கு சற்று வருத்தம். அதாவது அனுப்பாமல் ஆடியோ மட்டும் கேட்டுக்கிட்டு நடந்து கொண்டிருக்கோம்லவா, நாமளும் நம்மளுடைய, ஏன்னா நம்மளுக்கு ஆடியோ கிடைக்காமலாம் இல்லை, எல்லாருக்கும் இன்றைக்கி வாட்ஸ்அப்பை திறந்தால் அத்தனை ஆடியோக்கள் கொட்டி தீர்க்கிறது. ஸோ அப்படி நிறைய ஆடியோக்கள் நமக்கு வந்து சேர்கிறது. அதில் பிடித்தமான விஷயமாக, நம்மளுடைய டைகர் குழுமத்துக்கு ஏற்ற விஷயமாக இருக்கக்கூடிய ஆடியோக்களை நீங்கள் ஃபேமிலி டீம் நம்பருக்கு நீங்கள் அனுப்பி வைக்குமாறு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் அது ஒரு நினைவூட்டலாக இதையும் ஒரு நினைவூட்டலாக கொடுத்துட்றேன். ஸோ இப்போது நீங்கள் ஒரு அற்புதமான ஆடியோவை கேட்க போகிறீங்க. இந்த ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர்கள் 2 சகோதரிகள். ஒருத்தவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினர். இவங்க சற்று ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக இணைந்த ஒரு உறுப்பினர் தான். இந்த சகோதரி டைகர் பாகம்பிரியால் ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்போடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களுக்கும் அதனோடு சேர்த்து சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம், இவங்க சேலம் டைகர் கிளப்போடைய உறுப்பினர். 2 சகோதரிகளுக்கும் நம்மளுடைய வாழ்த்து மாலைகளை பொழிய வேண்டிய நேரம். சகோதரி டைகர் பாகம்பிரியால் ஃப்ரம் தூத்துக்குடி, சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் ஆகியோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, தாங்கள் நீடூழி வாழ எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், தாங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்க வேண்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். தங்களது பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். தங்களுடைய தொழில் உயர்ந்து சிறந்து இருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் என்றென்றும் துணை நிற்கட்டும் என்று காற்றின் வாயிலாக உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வாழ்த்து மலைகளை நமது உறுப்பினர்களும் வழங்குவார்கள். அத்தனை பேரும் இப்பொழுது தட்டச்சில் உங்களை வாழ்த்துவார்கள். சகோதரி டைகர் பாகம்பிரியால் ஃப்ரம் தூத்துக்குடி, சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம். ஏன் நம்ம வாழ்த்துறோம் அப்படின்னா, நமக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை பிறருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, காசாவோ பணமாவோ பொருளாவோ இவைகளை கொடுப்பது தான் தனக்கு கிடைச்சதை பிறருக்கு கொடுக்கறது அப்படின்னு நினைக்கிறோம். தனக்கு கிடைத்த அறிவை பிறருக்கு புகுத்துவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதைத்தான் நம்மளுடைய ஒவ்வொரு குருமார்களும் ஆசிரியர் பெருமக்களும் நமக்கு வழங்கி வர்றாங்க. ஆனால் நம்ம இப்போது அப்படிலாம் ஒன்றும் தேவையே இல்லை. நமக்கு கிடைச்ச ஒரு ஆடியோவை பிறருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி ஒரு அற்புதமான ஆடியோ கேட்க போயிடும். வாருங்கள், அந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். கார் ஆக்சிடென்ட் ஆனா இன்னொரு கார் வாங்கிடலாம், ஆனா பிள்ளை போச்சுன்னா இன்னொரு பிள்ளைய பெத்துக்க முடியாது. பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கறது உங்க மிகப்பெரிய ஒரு கடமை. இவ்வளவு பேர் உங்களை சிரிக்க வைத்திருக்கலாம், நான் சிரிக்கவும் வைத்திருக்கிறேன், சிந்திக்கவும் வைத்திருக்கிறேன். எது வேணா திரும்ப வாங்கிக்கலாம், ஆனா பிள்ளைய திரும்பி வாங்க முடியாது. இருக்கிற பிள்ளைய ஒழுக்கமா வளங்க. எந்த இடத்துல வெல்கம் வரும் தெரியுமா? எந்த இடத்துல ஒழுக்கம் இருக்குதோ அந்த இடத்துல வெல்கம் வரும். ஒழுக்கம் இல்லாத மனிதனை எந்த இடத்துலயும் வெல்கம் பண்ண மாட்டாங்க. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். ஸ்கூல் ஏஜ், டீனேஜ், காலேஜ், மேரேஜ், டேமேஜ், வாழ்க்கையில இன்னைக்கோ நாளைக்கோ உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்து வளங்கள். யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு சொல்லுங்க. வாழ்க்கையில பண்ணக்கூடாத கிங் 2 கிங்: ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். நான் ஒரு சோசியல் ட்ரிங்கர் தான் சார், எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தான் சார் அடிப்பேன்னு ஒருத்தர் சொன்னாரு. உடனே நான் சொன்னேன், பரவாயில்ல, எப்பயாவது தானே குடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள்னு. அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, அவர் எப்ப எல்லாம் ஃப்ரெண்ட பாப்பாருன்னு கேளுங்களேன், 365 நாள் என் ஃப்ரெண்ட பாப்பேன் சார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவர் 365 நாள் அடிக்கிறார். ஆனா அத நான் சோசியல் ட்ரிங்கர்னு சொன்னான். பண்ணக்கூடாத விஷயம் 2: ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங். இத ரெண்டையும் விட்டுட்டு ஒரே ஒரு கிங் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய கிங் ஆவீங்க. அது ஆணும் பண்ணலாம், பெண்ணும் பண்ணலாம். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங்கை விட பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல கிங் வாக்கிங், வாக்கிங், வாக்கிங். வயசு பையனுக்கு ஃபிகர் ப்ராப்ளம், வயசானதுக்கு அப்புறம் சுகர் ப்ராப்ளம். ஃபிகர் ப்ராப்ளம் வந்தாலும் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம், சுகர் ப்ராப்ளம் வந்தாலும் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஷர்ட் பட்டன், முதல் பட்டன் எப்படி போடுறோமோ கடைசி பட்டன் வரைக்கும் அப்படியே கோடு போட்ட மாதிரி போடணும். அப்படி போட்டா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா சில பேர் பட்டனை போட்டுட்டு லாஸ்ட் பட்டன் அப்படி நடு பட்டன் மலை மேல ஏறி அப்படியே கீழே பள்ளத்துல இறங்கும் பார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு போட்டோ, உங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து பாருங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்,
சார் சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. சுவர் இருந்தாதான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. உங்கள் உடம்பையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. தோசைக்கும் இட்லிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? இதை சாப்பிடறப்ப எல்லாம் என் ஞாபகம் வரும். தோசையும் இட்லியும் சாப்பிடறப்ப எல்லாம் என் ஞாபகம் வரும். என்னன்னா ஒரே ஒரு கரண்டில தான் இட்லி ஊத்துறோம், ஒரே ஒரு கரண்டில தான் தோசையும் ஊத்துறோம். ஒரு கரண்டில ஊத்துற இட்லியினுடைய விலை ஹோட்டல்ல 10 ரூபா, ஒரே கரண்டில ஊத்துற தோசையோட விலை 40 ரூபா. என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கோமா? ஒரு கரண்டில ஊத்துற இட்லியினுடைய விலை 40 ரூபாய், ஒரு கரண்டியில் ஊத்துற தோசையின் விலை 40 ரூபாய், இட்லியோட விலை 10 ரூபாய். அதை யோசிச்சு பார்த்தேன் சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு கரண்டியில் உருவாகும் இட்லி தனக்கு தானே தன்னலமா வைத்துக் கொள்வதனால் அதன் மதிப்பு குறைகிறது 10 ரூபாய். ஒரு கரண்டியில் ஊத்தும் தோசை அகண்டு விரிந்து பறந்து இருப்பதனால் அதன் மதிப்பு கூடுகிறது 40 ரூபாய். வாழ்க்கையில் நாமும் இப்படிதான், தோசை மாதிரி பறந்து விரிந்து இருப்பதில்லை, இட்லி மாதிரி இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நான் 6 சீக்ரெட் எப்போதுமே சொல்லுவேன். முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, தொடர்ச்சி. நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப்புடைய உறுப்பினர், சகோதரி டைகர் பாகம்பிரியால் ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினர் ஆகியோர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், உங்களுடைய கேப்டன்கள் வைஸ் கேப்டன்களும் இன்னைக்கு இந்த உறுப்பினர்களை உங்களுடைய குழுவில் வாழ்த்துங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அல்லவா, தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய கேப்டன்கள் வைஸ் கேப்டன்கள் உறுப்பினர்களும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்த்துங்க. அதே போல் சேலம் டைகர் கிளப்புடைய கேப்டன் வைஸ் கேப்டன்கள் உங்களுடைய குரூப்பில் சகோதரி டைகர் மல்லிகாவை வாழ்த்துங்க. உங்களுடைய குழு உறுப்பினர்களையும் வாழ்த்த சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற அந்த கூற்றுக்கு தனக்கு கிடைத்த ஒரு விஷயத்தை பிறருக்கு கொடுத்தல் அப்படிங்கிறது. டைகர் கிளப்பையே நம்ம உறுப்பினராக்க மற்றவர்களை இதையே சொல்லி தான் நினைவூட்ட செய்வோம். ஸோ நினைவூட்டல் அப்படின்னு ஒன்று தொடங்கினதுனால அப்படியே போய்கொண்டிருக்கோம். இருப்பினும் இந்த ஆடியோ அற்புதமாக இருந்திருக்கும் அல்லவா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கும். ஏன் இதை ஃபஸ்ட் ஹாஃபில் போட்டோங்கிறதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுக்கவுமே அந்த பேச்சாளர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, சொத்தெல்லாம் அழிஞ்சிடும், கார்னா இதாகிடும், பிள்ளைகள்னா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவோ அதுதானே. ஸோ நம்ம அந்த உண்மையை ஏற்றுத்தானே ஆகணும். ஸோ நம்ம எல்லாரும் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அவர் ஆரம்பிக்கிறார். பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும். பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க நம்ம அவங்க தவறாலாம் சொல்லலை, பிள்ளைகள் அப்படி ஆகிடுவாங்கன்னு சொல்லலை, கெட்டு போயிடுவாங்க. ஸோ கெட்டு போயிட்டாலே பிள்ளை நம்மளுடைய பிள்ளை இல்லாமல் போய் விடுகிறது அல்லவா, அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். ஏன்னா தாய்க்கு எப்போதுமே பிள்ளை எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். ஆனால் உலகத்திற்கு தான் நம்ம வளர்க்குறோம் அப்படிங்கிறத மனதில் கொண்டு இப்போ நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு முதல் பகுதி, பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவு பகுதி. ஆனால் ஆடியோ உங்களுக்கு இன்னொரு 21 நிமிடங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் முழுமையாக கேட்கணும். ஸோ இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய பயிற்சியை இடைவேளைக்கு கொண்டு வருகிறோம். இப்போ தண்ணீர் பருக போகிறோம். நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகி இருப்பீர்கள். தண்ணீர் பருகும் பொழுது உங்களுடைய கவனம் நீரில் இருக்க வேண்டும், நீரின் தன்மையில் இருக்க வேண்டும், நீரின் சுவையில் இருக்க வேண்டும். ஸோ நீரை பருகி முடிச்சுட்டு இப்போ நம்ம மொபைல் ஃபோனை எடுத்து கமெண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஒரு விஷயத்தை குறிப்பிடணும். எதை அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி இப்போது இடைவேளையில் உங்களுடைய கைகளை மடக்கி பார்த்தீர்களா, விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தீர்களா, சுவாசத்தை சோதித்து பார்த்தீர்களா? ஏன்னா இதை நான் இன்றைக்கி நினைவூட்டலில் நான் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் வருவேன். ஆனால் இன்றைக்கி நான் நினைவூட்டாமல் நேரடியாக தண்ணீர் பருக சொல்லிட்டேன். இடைவெளின்னு சொல்லிவிட்டு தண்ணீர் பருக சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கமெண்ட் பகுதியில் நீங்கள் கமெண்ட் பதிவிடணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஸோ இப்போ நீங்கள் உண்மையை சொல்லணும். நான் இல்லை, தண்ணீர் பருகிறதுக்கு முன்னாடி நான் அந்த இதை ரீசெக் பண்ணினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா
சூப்பர். பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சூப்பர். ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கல்ல, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு முதல் கேள்வியாக, நீங்கள் இப்போ சோதனை செய்து பார்த்தீர்களா? உங்களுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்தல், சுவாசத்தை சோதித்து பார்த்தல், இவைகளை ஒவ்வொரு நாளும் செய்யணும். நீங்கள் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அல்லது 4 வருடங்களாக என்னோடு பயணிக்கிறவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சோதித்து பார்த்தீர்களா? அந்த இடைவெளியில் செய்து பார்த்தீர்களா? இதுதான் முதல் கேள்வி. நான் சொன்னதுக்கப்புறம் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. உங்கள் மனசாட்சி உங்களை உறுத்தும். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஃப்ராங்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. 2வது கேள்வி அப்படிங்கிறது, இன்றைக்கி ஐயா சொன்னார் அல்லவா, இந்த முயற்சி பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 சொன்னார் இல்லைங்களா? 6ல் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது? கடைசியாக சொன்னேன் அந்த 6 வேகமாக சொல்லி அதோடு நான் வந்துட்டேன். அந்த 6ல் உங்களுக்கு எத்தனை நினைவுக்கு இருக்குது எழுதுங்க. நீங்களாகவே முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்களுடைய கமெண்டெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, நீங்களாகவே முயற்சி பண்ணுங்கள். அந்த 6ல் எத்தனை உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் 2வது கேள்வி. 2வது கேள்வி என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கடைசியாக பேசின அந்த பேச்சாளர் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் ஒரு 6 விஷயம் சொன்னார். அந்த 6ல் முயற்சி பயிற்சின்னு நான் 2 சொல்லிட்டேன். இன்னும் உங்களுக்கு எத்தனை நினைவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விக்கு விடையளித்து கொண்டே வாருங்கள். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு நீங்கள் மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் வாருங்கள். அடுத்த நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம அந்த ஆடியோ கேட்டோம். அந்த ஆடியோவில் உள்ள ஸ்பீக்கருடைய பெயரை நான் அந்த இடத்துல குறிப்பிடணும். அவர் ஐயா ஜெகன் அவங்களுடைய பெயர். ஸோ அவங்க தான் நமக்கு இந்த ஆடியோவை இன்றைக்கி அவங்க குரலில் கொடுத்துருந்தாங்க. ஐயா பேச ஆரம்பிக்கும் போது சொன்னது அப்படிங்கிறது, சொத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். கார் அப்படிங்கிறது, வாகனம் அப்படிங்கிறதெல்லாம், ஆனால் பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க நமக்கு ஆண்டாண்டு காலத்துக்கும் வேணும், நம்ம ஆயுளுக்கும் வேணும். அப்போது அவங்கள வாங்க முடியுமா? மற்றவையெல்லாம் வாங்கிவிட முடியும். சொத்தை மீண்டும் வாங்கிவிட முடியும், காரை மீண்டும் வாங்க முடியும், பிள்ளைகளை. அப்போது ஒழுக்கம் அப்படிங்கிறது விஷயத்தோடு குழந்தைகளை வளர்க்கணும். ஏன்னா ஒழுக்கமற்ற குழந்தைகள் இன்றைக்கி தந்தைக்கோ தாய்க்கோ அடங்காமல் அவர்களை விட்டு கூட விலகி விடுவார்கள். அந்த கோணத்தில் அந்த அர்த்தத்தில் தான் அவர் சொல்கிறார். ஸோ நம்ம பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். ஒழுக்கத்தோடு இருப்பவர்களுக்கு வெல்கம் அப்படின்னு அவர் வந்து 2ஐயும் ஒரு எதுகை மோனை போல் குறிப்பிட்டார். ஒழுக்கம் வெல்கம் அப்படின்னு சொன்னார். ஸோ வெல்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னார். நிறைய அந்த மாதிரி தான் பேசினார். ஸ்கூல் ஏஜ், டீனேஜ், காலேஜ், மேரேஜ், டேமேஜ் அப்படின்னு ஒரு ஏஜ்னு முடிகிறத பற்றி அவர் பேச்சாளர் மேடையில் பேசுகிறதுனால அப்படி பேசியிருக்கிறார். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார், இந்த 2 கிங் மட்டும் கூடவே கூடாது, ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அப்படின்னு சொன்னார். இந்த 2 கிங்கும் கூடவே கூடாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, ஒரு கிங்கு நிச்சயமாக எல்லாருக்கும் பேருதவியாக இருக்கும். அது எந்த கிங் அப்படின்னா அது வாக்கிங். இந்த வாக்கிங்கை குழந்தைகளும் பெரியவங்களும் ஆண்களும் பெண்களும் யாராக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சொன்னார்? இன்னொரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் அந்த இடத்துல ஒரு வேறு மாதிரி சொன்னார். நான் உங்களுக்கு புரியும் விதமாக சொல்கிறேன். நான் வந்து தண்ணி அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறதுங்கிற வார்த்தையை அப்படி சொல்கிறேன். நான் சரக்கு அடிக்கிறது அப்படிங்கிறது எப்போவாது தான் அடிப்பேன். எப்போ அடிப்பீங்க? ஃப்ரெண்டை சந்திக்கும் போது அடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருப்பார் அந்த இடத்துல. ஸோ நண்பரை பார்க்கும் பொழுது தான் சரக்கு அடிப்பேன். நண்பரை எப்பெல்லாம் பார்ப்பீங்கன்னு கேளுங்க அப்படின்னு அவங்க மனைவி சொன்னால், நண்பரை நித்தம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது 365 நாளும் அவர் வந்து சரக்கடிப்பார் அப்படிங்கிறத சொல்கிறார். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், அன்றைக்கி சமீபத்தில் ஒரு மருத்துவர் ஐயாவுடைய ஒரு ஆடியோ ஒன்று கேட்டேன். அந்த ஆடியோவில்
ஒவ்வொரு சரக்கு இருக்கிறது அல்லவா, அந்த மது, அந்த மதுவில் ஒவ்வொரு வகை இருக்கும். இப்போ விஸ்கின்னு சொல்லுவாங்க, பிராண்டின்னு சொல்லுவாங்க, வைன் சொல்லுவாங்க, பீர்னு சொல்லுவாங்க, இன்னும் எத்தனையோ இத்தியாதி இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன். இவற்றை நம்மளுடைய கல்லீரல், அதாவது அதில் ஆல்கஹால்னு ஒன்று இருக்குது, அந்த ஆல்கஹால்ங்கிற ஒரு விஷயத்தை பிரிக்கக்கூடிய நீரில் ஆல்கஹால், இந்த நீரில் உள்ள ஆல்கஹால் ரத்தத்தில் சேரக்கூடாது. இப்போ நீரில் சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன், அந்த சர்க்கரை நல்ல சர்க்கரையா கெட்ட சர்க்கரையான்னு நம்மளுடைய கணையம் பார்த்துக்கிறோம். நம்மளுடைய பேங்க்ரியாஸ் பார்த்து அது சரியா தப்பா அப்படிங்கிறத சொல்லிடும். சரினா உள்ளே ஏற்றும், தப்புனா வெளியே ஏற்றும். இதுதான் அதோடைய வேலை. அதே போல் நம்மளுடைய கல்லீரலுடைய வேலை அப்படிங்கிறது, வேறு ஏதேனும் இந்த மாதிரியான ரசாயன கலவைகள் வந்துச்சுன்னா அவற்றை நம்மளுடைய ரத்தத்தில் கலக்க விடாது. அவற்றை க்ளீன் பண்ணணும், சுத்திகரிக்கணும், ரத்தத்தில் இருக்கிறத சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அந்த நான் சொன்னேன் அல்லவா, ஒயின், பிராண்டி, விஸ்கி, இன்னும் இத்தியாதின்னு சொல்கிறோம். இவற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் காலம் சொல்கிறார் அவர், அந்த மருத்துவர் சொல்லும்போது. நான் அந்த ஆடியோ நீங்கள் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா நான் கேட்குறதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன்னா எனக்கு நேரமே இருக்காது. நான் அவ்வளோ ஆடியோஸ், அவ்வளோ வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் யாராவது அனுப்புங்க, நான் அது என்னுடைய லைப்ரரிக்கு வந்துச்சுன்னா அதை எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது அந்த பிராண்டிக்கு ஒரு அளவு சொல்கிறார், ஒரு இத்தனை மணி நேரம், விஸ்கிக்கு இத்தனை மணி நேரம், ஒயினுக்கு இத்தனை மணி நேரம், பீருக்கு இத்தனை மணி நேரம்னு கல்லீரல் வேலை செய்யுமா. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஐட்டத்துக்கு நான் எந்த ஐட்டம் சொன்னேன்னா மற்ற ஐட்டத்தை அப்போ குடிக்கலாமாங்கிற எண்ணம் யாருக்காவது நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடும். அதனால் நான் என்ன சொன்னேன் பொதுவாக அப்படின்னா, கல்லீரலுக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறது ஓய்வில்லா ஒரு வேலையாக கிடைத்து விடுகிறதுன்னு வச்சுக்கிறோம். ஒரு பொருளில் சொன்னார். இப்போ நாளைக்கும் அதே மாலை 7 மணிக்கு அவர் அதே சரக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னா மீண்டும் அந்த கல்லீரலுடைய வேலை 24 மணி நேரம் ஆகும் அந்த ஆல்கஹாலை அதிலிருந்து பிரித்து அனுப்புறதுக்கு. ஸோ மீண்டும் அடுத்த நாள் அதே 7 மணிக்கு அவர் அதே போல் சரக்கு அடிச்சிட்டாரு அப்படின்னா மீண்டும் 24 மணி நேரம். இந்த நித்தம் குடிக்கிறாங்கல்ல சில பேர், அந்த நித்தம் குடிப்பவர்களுக்கு இது இது முக்கியமான ஒரு விஷயம். கல்லீரலோட பணி இது மட்டும் அல்ல இல்லையா. கல்லீரல் கெமிக்கலை ரசாயன கலவைகளை வெளியேற்றுவது மட்டும் அதனுடைய வேலை இல்லை. நம்மளுடைய உறுப்புகளுக்கு, நம்மளுடைய உணவு செரிமானத்திற்கு அது நிறைய சுரப்பி நீர்களை தர வேண்டிய வேலையெல்லாம் செய்யும். அந்த சுரப்பி நீர்களை அது எப்பொழுது சுரந்து எப்பொழுது உணவுக்கு தருவது. கல்லீரலுடைய வேலை சுரப்பி நீர்களை நிறைத்து அதன் மூலமாக நம்மளுடைய உணவை நொதிக்க வைத்து அதை செரிமானம் செய்வதற்கு, இரத்தத்தில் கலப்பதற்கு பல்வேறு உதவிகள் செய்யக்கூடிய பணியை நம்மளுடைய கல்லீரல் செய்யும். இதுதான் அதனுடைய மெயினான வேலை. ஆனால் கல்லீரலில் கொண்டு போய் நம்மளுடைய உடலில் ஆல்கஹாலை சேர்க்கவும் கல்லீரல் எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு, எப்படி திருடன் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு காவல் காக்கணுமோ அதுபோல் அது ஆல்கஹால்ங்கிற ஒரு திருடனை பிரித்து அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ 24 மணி நேரம் ஆகும். அதுக்கு 24 மணி நேரம் ஆகி முடித்ததுக்கப்புறம் அப்பா ரத்தத்தை சூப்பராக வச்சுட்டோம்டா, இனி நம்ம வேலையை பார்ப்போம்டா, வயிற்றுக்குள்ளே உணவுலாம் என்னென்ன வேலை நடந்துச்சுன்னு தெரியலையே, நேற்று சாப்பிட்ட உணவு ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு, அதில் உள்ள சத்தை உரியவே இல்லையே, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையேன்னு அதை யோசிச்சுட்டு இங்கிட்ட திரும்புறதுக்குள்ளே 7 மணி ஆகிடுதா. 7 மணிக்கு இவர் மீண்டும் சரக்கு போட்டுறாரா, மீண்டும் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கும். இப்படியே அது தொடர்ந்து பார்க்க என்ன ஆகும், இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கல்லீரல் கவனிக்க முடியாமல் போயிடும். அப்படி கவனிக்க முடியாமல் போகும்போது கல்லீரல் தான் முதல்ல கெட்டு போகும். ஏன் அப்படின்னா, எப்பொழுதுமே தன்னுடைய பணியை அது செய்ய மறந்துட்டா. இப்போ நம்ம நேற்றைக்கும் பேசணும், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னோம், காக்க வந்த கடவுளை காக்க வைக்கலாமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம விடை சொல்லும்போது சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு கொஞ்ச நாளைக்கு செய்யாமல் விட்டோம்னா அது பறந்து போயிடும், மறந்து போயிடும்னு சொன்னோம். அது பிரபஞ்சத்துக்கு மட்டும் இல்லை, அண்டத்துக்கு மட்டும் இல்லை, உள்ள பிண்டத்துக்கும் அப்படிங்கிறத பொருளாக எடுத்துக்கணும். கல்லீரல் தன்னுடைய பணியை செய்ய மறந்துடுச்சுன்னு வச்சுக்கிறோங்க. வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை அது செய்ய மறக்கும்போது
அப்புறம் அது வந்து கெட்டு தானே போகும். 24 மணி நேரமும் அதே வேலையை பார்க்குது. ஆனால் அதுக்கான சத்து அதால் எடுத்துக்கிறவே முடியலை. அது உணவு உண்டால்தானே அது வேலை செய்ய முடியும். வேலை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்து இப்படி இந்த ஒரு விஷயம் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த அவர் சொன்ன அந்த நண்பரோடு சேர்ந்து 365 நாளும் குடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது இந்த ஆடியோ நான் கேட்ட ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. ஸோ அந்த ஆடியோ கிடச்சிச்சின்னா கொடுங்க, அனுப்புவோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய ஆடியோ அது. எவ்வளோ ஒயினுக்கு எத்தனை மணி நேரம், பிராண்டிக்கு எத்தனை மணி நேரம், விஸ்கிக்கு எத்தனை மணி நேரம்னு எல்லாத்துக்குமே பட்டியல் சொல்லுவார். எனக்கு கூட ஒரு 4 தான் தெரியுது, இன்னும் கூட ஒரு பட்டியல் சொல்லுவார். ஸோ அது பார்க்கலாம். இப்போ அது வந்து நினைவுக்கு வந்ததுனால இடையில அது வந்துருச்சு. அப்புறம் வயசு பையன் அவர் என்னென்னமோ சொன்னார், சுகரு ஃபிகரு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம், அப்படியே வந்துடலாம். இப்போது உடம்பையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் மேன்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் பட்டன் போடுறதை பற்றி சொன்னார். அது ஒரு அற்புதமான கருத்து. ஷர்ட் பட்டன் அது வந்து மேலே இருந்து கீழே வரைய, ஏன்னா சிலருக்கு இந்த தொப்பை தொந்தி அப்படிங்கிறது தள்ளி கொண்டு வரும் பொழுது அது மலை போல் வரும். ஒரே நேர்கோட்டில் ஷர்ட் பட்டன் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அடுத்து உடம்பையும் உள்ளத்தையும் எண்ணத்தையும் வந்து மேன்மையாக வைத்திருக்கணும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இந்த தோசை இட்லி அப்படிங்கிற நம்மளுடைய டாப்பிக்கில் வந்துட்டார். நீங்கள் எல்லாருமே அதை கேட்கும்போதே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆஹா இன்றைக்கி நம்மளுக்கு தோசை இட்லி அப்படின்னு. ஸோ இந்த இட்லிக்கும் தோசைக்கும் உள்ள வித்தியாசம், இட்லி 10 ரூபா, தோசை 40 ரூபா. ஏன் அப்படின்னு நிறைய முறை இந்த விஷயத்தை நம்ம கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரு கரண்டி மாவு தான். ஒன்று தன்னுள்ளே அடக்கி கொள்வதால் அது விரிந்து பறந்து எதையும் யார்கிட்டையும் ஸ்ப்ரெட் பண்ணாததுனால அதோடைய மதிப்பு 10 ரூபாய். இட்லியோடைய மதிப்பு 10 ரூபாய் தான். அதே நேரத்தில் தோசை அப்படிங்கிறது தானும் பெற்று பிறருக்கும் பகிர்வது அப்படிங்கிற மாதிரி பறந்து விரிந்து அப்படிங்கிற மாதிரி அது. இதை வந்து அவர் வந்து மக்கள் மனதோடு ஒப்பிட்டு சொன்னார். நான் இன்னும் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இட்லி அப்படிங்கிறது தன்னுள்ளேயே, அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டை தாண்டி நம்ம வேறு எதையுமே தெரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்ம குடும்பத்தை தாண்டி, நம்ம ஊரை தாண்டி எதையுமே தெரிஞ்சுக்கிற மாட்டோம். அது இட்லி. அதே நேரத்தில் தோசை அப்படிங்கிறது பறந்து விரிந்தது. உலகம் அப்படிங்கிறது, உலகமே சின்னதுன்னு தான் குறிப்பிடுறாங்க. இந்த அண்டத்தோடு இந்த பிரபஞ்சத்தோடு கம்பேர் பண்ணும்போது உலகமே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு, ஒரு கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு புள்ளி. அந்த உலகத்தையே நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் அந்த பார்வை பார்ப்பேன். இட்லிக்கும் தோசைக்கும் உள்ள வித்தியாசம். இட்லி அதுக்காக விட்டு கொடுக்க முடியாது. இட்லியை சொல்லுவாங்க குளிக்குள்ள தள்ளுனாலும் கும்முன்னு வெளியில் வரக்கூடியது தான் இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும், நாம் வந்து எல்லாவற்றிலும் வந்து கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த பேச்சாளர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தனக்குள்ளே உள்ளடக்கி தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியதுக்கு மதிப்பு அப்படிங்கிறது 10 ரூபா தான். இல்லை பறந்து விரிந்து தோசைகள் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசுக்கும் விரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது 40 ரூபாய் அப்படின்னு சொன்னார். ஸோ தனக்குத்தானே தன்னுள்ளேயே வைத்து கொண்டால் அதனுடைய மதிப்பு 10 ரூபாய். அகண்டு பறந்து விரிந்து செயல்பட்டால் அதற்கு மதிப்பு 40 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு 6 சி அப்படிங்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அதாவது ஜீன் கூட நம்ம சொல்லலாம். எப்போதுமே இங்கிலீஷில் முன்னாடி உள்ள எழுத்துக்களை எல்லாம் வைத்து சொல்லுவாங்க. இப்போ இவர் தமிழில் சொல்லியிருக்கார் 6 சி 6 ஜி. அது சொல்லும்போது ஜீன்னு உச்சரிப்போம், ஆனால் சீன்னு தான் முடியும். முயற்சி, பயிற்சி, தேர்ச்சி, மகிழ்ச்சி, வளர்ச்சி, தொடர்ச்சி அப்படின்னு முடிச்சிருப்பார். இதுதான் சீக்ரெட் அப்படின்னு சொன்னார். 6 சீக்ரெட் அப்படின்னு. ஸோ இந்த சீக்ரெட்டை நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி, பயிற்சி, இது நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? டைகர் குழுமம் ஒவ்வொரு நாளும் வலியுறுத்துவது முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் வலியுறுத்தும். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்து இருந்தால் தேர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக கிட்டும். தேர்ச்சி அப்படிங்கிறது வெற்றி இல்லையா? நம்ம வெற்றிக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம். வெற்றிங்கிறது இலக்கை அடைவது. ஸோ அடைஞ்சிட்டா என்ன கிடைக்கும்? தேர்ச்சி கிடச்சிட்டா மகிழ்ச்சி கிடச்சிடும்.
கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சிக்காக தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எதையோ நோக்கி ஓடுறோம் அப்படின்னா எதை நோக்கி ஓடுறோம்ங்கிறது யாருக்கும் பதில் தெரியாது. ஆனால் உண்மை என்னென்னா அந்த மகிழ்ச்சியை நோக்கி. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு இலக்கை அடைஞ்சிட்டோம், சந்தோஷம் அடைகிறோம். நாளைக்கு ஒரு இலக்கு அடைகிறோம், சந்தோஷம் அடைகிறோம். நாளை மறுநாள் ஒரு இலக்கை அடைகிறோம், மீண்டும் சந்தோஷம் அடைகிறோம். அப்போது நம்ம இத்தனை இலக்குகளை அடைந்தால் சந்தோஷம் மட்டும் அடையலை, வளர்ச்சியும் அடைகிறோம். அதுதான் மகிழ்ச்சிக்கு அடுத்தபடி வரக்கூடியது வளர்ச்சி. அப்போ முயற்சி அது பயிற்சியாக மாறுகிறது, பயிற்சி தேர்ச்சியாக மாறுகிறது, தேர்ச்சி மகிழ்ச்சியை தருகிறது, மகிழ்ச்சி வளர்ச்சியை தருகிறது. அதோடு நின்று விடக்கூடாது. இந்த வளர்ச்சியும் தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும், விட்டு விடவே கூடாது. நம்ம இதை எட்டு நடையோடு ஒப்பிட்டு கொள்ளலாம். தொடர்ந்து பயணிக்கிறோம், தொடர்ந்து நடக்கிறோம். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிறோம், தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தேர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சிடும். தேர்ச்சி எப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆனந்தமாக இருக்கிறோம். நம்மளுக்கு சர்க்கரை இருக்கக்கூடாது, நம்மளுக்கு பிபி இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தைராய்டு இருக்கக்கூடாது, வேறு எந்த இத்தியாதி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த சில பேரை பார்த்திங்கன்னா குளிர் காற்று அடிச்சிட்டா காய்ச்சல் வந்துடும், ஒரு திராட்சை ஜூஸ் சாப்பிட்டா சளி பிடிச்சிரும், டீ குடிக்கலைன்னா தலைவலி வந்துடும்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது, இருக்கவே மாட்டோம். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இருக்காது, கட்டுக்குள் வந்துடும். பிபி அப்படிங்கிறது கட்டுக்குள் வந்துடும். எல்லாமே இங்கே அவங்களுடைய மகிழ்வை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ முயற்சி பயிற்சி தேர்ச்சி. ஸோ தேர்ச்சி அடைவதனால் அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சியை அவங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்யணுங்கிறத டைகர் குழுமம் ஒவ்வொரு நாளும் இதை விடாமல் செய்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து டைகர் குழுமம் செய்கிறது, நீங்கள் செய்கிறீர்களா? இந்த இடத்துல இந்த கேள்வி நீங்கள் இப்போ விடை சொல்லணும். தொடர்ந்து டைகர் குழுமம் சொல்கிறது, தொடர்ந்து செய்கிறது. இந்த தொடர்ச்சியை விட்டு விடாமல் தொடர்ந்து செய்கிறது. நீங்கள் தொடர்ந்து செய்கிறீர்களா? இல்லை நான் அப்பப்போ லீவ் போடுறேன், அப்பப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா இந்த இடத்துல பதில் அளிக்கணும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு நின்றுட்டு கமெண்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் பயணிக்கணும். ஏன் இந்த இடத்துல இந்த பதில் சொல்கிறேன் அப்படின்னா, அப்புறம் 42 நிமிடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டா உடனே ஓடி போயிடுறது, எதை பற்றியுமே கேட்கறதில்ல. பின்னாடி என்ன பேசுகிறோங்கிறத கூட அந்த ஒரு நிமிடத்தை என்னன்னே கவனிக்கிறதே இல்லை. கூட்டு பிரார்த்தனைலாம் நிறைய பேர் செய்கிறதில்லைன்னு அதிலிருந்தே தெரிஞ்சுக்கிடுவேன். ஸோ இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை தொடர்ந்து செய்யலை அப்படின்னா இனிமேல் தொடர்ந்து செய்ய முயற்சிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எனக்கு கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் சொன்ன பதில் அப்படிங்கிறது இந்த 6 பதில் இருந்ததா, முயற்சி பயிற்சி தேர்ச்சி மகிழ்ச்சி வளர்ச்சி தொடர்ச்சி அப்படிங்கிறது இருந்ததாங்கிறத நீங்கள் மீண்டும் கவனித்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் அந்த 6 சீக்ரெட். சீனுங்கிறது முடிகிறதுனால நான் அதை சீக்ரெட்டுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த 6 சீக்ரெட்டுகளை எப்பொழுதுமே நினைவில் கொள்ளுங்கள். ஐயா ஜெகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே சொல்லலாம், அவங்க பார்க்க போகிறாங்க, அவங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னு. நம்மளுடைய பணி என்ன அப்படின்னா, நாம் நன்றி சொல்லிடணும். ஒரு நாளைக்கு நீங்கள் நன்றி அப்படி இந்த நன்றின்னு ஒரு ஆடியோ வந்திருக்கு, அதை நாளைக்கு கூட ஒளிபரப்போம். ஸோ அந்த நன்றி சொல்லுதல் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆடியோ வந்திருக்கு, அதை கேட்கும்போது உங்களுக்கு தோணும். அதனால் நன்றி சொல்ல வாய்ப்பு கிடைத்தாலும், வாழ்த்து சொல்ல வாய்ப்பு கிடைத்தாலும், வாய்ப்பு கிடைத்த மறு நிமிடமே சொல்வதற்கு பழகுங்கள். ஸோ வள்ளுவ பெருந்தகை இங்கேயா இருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் திருக்குறள் கேட்கும் போதெல்லாம் மானசீக நன்றி வள்ளுவ பெருந்தகைக்கு சொல்லுவோம். மானசீகம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஐயா இப்போ இந்த மண்ணில் இல்லை, ஆனால் மானசீகமாக சொல்லலாம். ஆனால் பிரசாத் இந்த மாதிரியான ஆடியோ கொடுக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுடைய ஆடியோ இதில் ஒழிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க எட்டி பார்த்தா கூட, ஓ இத்தனை பேர் நம்மளுக்கு நன்றி சொல்கிறாங்களா, ஓ நல்ல ஒரு குடும்பமாக இருக்கிறாங்களே, நல்ல ஒரு குழுவாக இருக்கிறாங்களேன்னு அவர்கள் உங்களை இன்னும் மேன்மையாக நினைப்பார்கள். ஸோ அந்த வாழ்த்து அவர்களை சென்றடையும். ஸோ இப்போது நன்றியை சொல்லிவிட்டு இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த சகோதரி டைகர் பாகம்பிரியால் ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினர், சகோதரி டைகர் மல்லிகா ஃப்ரம் சேலம் டைகர் கிளப்புடைய உறுப்பினர். உங்கள் கேப்டன்களுக்கும் வைஸ் கேப்டன்களுக்கும் கோஆர்டினேட்டர்களுக்கும் ஒரு பணி சொல்லியிருக்கேன். யார் முதல்ல வாழ்த்து சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நான் அந்த குரூப்பை கவனிக்க தான் போகிறேன். உங்களுக்கு யார் அந்த வாழ்த்தை தரப்போகிறார்கள்ங்கிறத முதல்ல யார் வேண்டாலும் சொல்லலாம். கோஆர்டினேட்டர், கேப்டன், வைஸ் கேப்டன்கள் யார் முதல்ல இந்த ஆடியோ கேட்டு அங்கே வாழ்த்து சொல்கிறீங்கன்னு கவனிக்க போகிறோம். ஸோ நன்றி. இந்த அற்புதமான ஆடியோவை தேர்வு செய்து அனுப்பி வைத்த அந்த சகோதரிகளுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு
நம்மளுடைய 8 நடை 42 நிமிடங்களை நிறைவு செய்யலாம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பதிவிடுங்கள். இந்த கருத்துக்கள் பதிவிடுதல் அப்படிங்கிறத பற்றி ஒரு விஷயத்தை நாளைக்கு உங்களோடு பகிர்கிறேன். இப்போ நம்ம எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். எல்லாம் வல்ல இயற்கையே இறைவனே பிரபஞ்சமே அவர்களுக்கு நீ வழிவகை செய்ய வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.